சார், இந்த மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். சிஸ்டர், ஃபார்மசி எங்க இருக்கு? உள்ள இருக்கு. என்ன தம்பி, நீங்க இன்னும் போகலையா? இல்லை தாத்தா, இந்த குழந்தையோட செயின் என் சட்டையில சிக்கிடுச்சு. அவங்க அம்மா வந்தோடனே இதை கொடுத்துருங்க. நீங்க போனதுமே இவளோட அம்மா வந்துட்டாங்க தம்பி. இவ்வளவு நேரம் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. ஓகேம்மா, குழந்தைய நல்லா பார்த்துக்க சொல்லுங்க. நான் கிளம்புறேன். இருங்க தம்பி, அவங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலாம். இல்லை இல்லை, ஆக்சுவலாக நிஷாவும் நானும் முக்கியமான வேலையாக வெளியே போகிறோம். இப்போவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். சரி தம்பி. சரிம்மா. இன்னைக்கு அப்பாவை பார்த்தேன். அவரே என்கிட்ட பேசவே இல்லை. ஏய், என்னடி அவ திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அவ இப்படி தாண்டி உளறிட்டு இருக்கான். ஒருவேளை இவ உண்மையாவே அவங்க அப்பாவை பார்த்திருந்தா? இல்லடி, அவர் பார்த்திருந்தா தமிழை இந்த நிலைமையில விட்டுட்டு போயிருக்க மாட்டாரு. ஏய், நீ வேற ஏண்டி சும்மா இரு. அன்னைக்கு கோயில்ல வச்சு பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா பாரதி, நானும் கேட்கணும்னு இருந்தேன். உன் புருஷன் அப்படிலாம் பேசுற ஆள் இல்லையே, அப்புறம் தமிழ்கிட்ட ஏன் அப்படி பேசினாரு? இப்ப வரைக்கும் அதுதாண்டி எனக்கும் புரியல. அவர் அப்படி பேசுற கேரக்டரே கிடையாது. எந்த மாதிரி சமயத்திலயும் அவர் என்கிட்ட கோவப்படுவாரே தவிர தமிழ்கிட்ட ஒரு நாளும் கோவப்பட்டதே கிடையாது. அவருக்கு தான் இப்ப எதுவுமே ஞாபகம் இருக்காது. தமிழை பார்த்தது ஆதியா கூட இருக்கலாம். ஆனா இப்ப இதை என்னால சொல்லவும் முடியாது. நீ என்னடி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, தமிழை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ எப்போ நார்மல் ஆவான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் அதான் தெரியல. சில நேரம்லாம் பிரம பிடிச்ச மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பான். நான் போய் அவளை தொட்டு பேசினாதான் திரும்புவான். எழுந்தாலே அப்பா எப்ப வருவாரு, அப்பா ஏன் நம்மளை விட்டு போனார்னு விடாம கேட்டுட்டே இருப்பா. இவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. யாரா இருந்தாலும் இப்படிதான் பாரதி இருப்பாங்க. அதுவும் தமிழ்கிட்ட உன் புருஷன் எப்படிலாம் இருந்தாருன்னு நீயே சொல்லிருக்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா உன்னை விட இவளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அந்த வேதனை தான் எனக்கும் இருக்கு. ஒருவேளை இவ அப்பா திரும்ப வராமலேயே போயிட்டா இவ என்ன ஆவான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏய், என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க நீ? அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது. ஆதி வந்துருவாரு. இல்ல ஆண்டாள், இதுக்கு முன்ன எங்களுக்குள்ள சண்டை வந்தப்பெல்லாம் அவரு இவகிட்ட மட்டுமாவது பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவர் இப்ப எங்க 2 பேரையும் சுத்தமா மறந்துட்ட மாதிரி இருக்கு. நாள் ஆக ஆக எனக்குள்ள அப்படியே பயம் வந்துட்டே இருக்கு. நீ பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்னும் ஆகாதிரி. ஆதி கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. நீ நம்பிக்கையோட இரு. வர வர எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவ அப்பா பாசம் இல்லாம வளருவா. இந்த குழந்தை அப்பாவே இல்லாம வளர்ந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏய் பாரதி, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. ஒன்னும் புரியல ரம்யா. ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போற வழியை விட அடுத்த வாழ்க்கை கிடைச்சும் அது அழிஞ்சு போற வழி இருக்கே, அது சாவை விட கொடுமையா இருக்கும். நானும் மனுஷிதானே. உங்களை மாதிரி எனக்கும் எல்லா உணர்ச்சியும் இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு நான் இப்படி அழுதுகிட்டே இருக்க முடியும் சொல்லு? மாசமா இருக்கும்போது புருஷன் பக்கத்துல இல்லைன்னா கூட பரவாயில்ல. புருஷனே இல்லாம இருந்தா எவ்வளவு கொடுமையா இருக்கும் தெரியுமா? ஏய், அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க?
ஆதி உன்னை விட்டு தான் போயிருக்காரு, ஒன்னும் செத்து போகல. சரியா? ஏதோ கெட்ட நேரம் இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பியா? ஏன்பா என்கிட்ட பேச மாட்டீங்க? எனக்கு உங்களை தானேப்பா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? பாத்தியாடி, நார்மலா இருந்தாலும் தூக்கத்துல இருந்தாலும் இவ இப்படிதான் புலம்பிட்டே இருக்கா. இதுக்கு என்னடி பதில் சொல்ற? என் வயித்துல இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா சத்தியமா நானும் தமிழும் இந்நேரம் செத்து போயிருப்போண்டி. பாரதி, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். மனசெல்லாம் ரணமா இருக்காண்டா. மரண வலி வலிக்குது. ஹலோ ஆதி. சாரி டாக்டர், அன்டைமில் கால் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. டாக்டர், ரொம்ப குழப்பமாக இருக்கு. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. என்னை சுற்றி ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி குற்ற உணர்ச்சியிலேயே இருக்கு. ஆதி, ரிலாக்ஸ். முதல்ல இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க. அது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நீங்கள் எதனால் கடந்த 4 வருஷத்தை மறக்கணும்னு நினச்சிங்களோ, இப்போ அதை பற்றியே யோசிக்கிறது எப்படி சரியா இருக்கும்? புரியுது டாக்டர், ஆனால் நான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 4 வருஷம் நடந்ததை மறக்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா உங்கள் காயம் ரொம்ப பெருசாது. நீங்கள் அதை மறந்துட்டு இருக்கிறது தான் அதுக்கான மருந்து. திரும்பவும் அதே யோசிச்சிங்கன்னா மறுபடியும் அந்த காயம் வரும். அது இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தும். புரியுது டாக்டர். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அப்பா இல்லாமல் வளர்ந்த பையன். அவரோட இழப்புல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதை நீங்கள் செஞ்சதே உங்கள் அம்மாக்காக தான். திரும்பவும் நீங்கள் கில்ட்டி ஆகிறதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் இது உங்களுக்கு சரின்னு தோணுதா? கரெக்ட் தான் டாக்டர். நான் இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணுங்க ஆதி. நடந்ததை யோசிச்சா கஷ்டம்தான். தயவு செஞ்சு இதை மூவ் ஆன் பண்ணுங்க. உங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் பழசெல்லாம் யோசிக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, அது உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்லதில்லை. சாரி டாக்டர், இனிமே இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன். என்னை நானே சரி பண்ணிக்க பார்க்குறேன். குட், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். சரி டாக்டர், நீங்கள் தூங்குங்க, நானும் ரிலாக்ஸாக தூங்குறேன். டேக் கேர் ஆதி. குட் நைட். ஓகே டாக்டர், டேக் கேர். அது டாக்டர் சொல்கிறது தான் கரெக்ட். ஏதோ ஒரு கசப்பான விஷயம் நடந்ததுனால தான்
நீ அதையே மறக்க நினைச்சிருக்க. திரும்பவும் அதை பத்தி யோசிக்கிறது முட்டாள்தனம். வேண்டாம் ஆதி. உனக்கு எல்லாமே இருந்தது அம்மா. அந்த அம்மாவே இப்போ உன் கூட இல்லை. அம்மாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்துல எதுவுமே பெருசல்ல. அவங்களோட இழப்புனால தான் நீ இந்த முடிவுக்கே வந்திருக்க. அப்புறம் எதுக்கு நடந்ததை பத்தி யோசிக்கணும்? விட்ராதி. இனிமே இந்த 4 வருஷத்தை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. இந்த 4 வருஷத்துல நடந்தது, உன் கூட யார் இருந்தாங்கன்னு எதையுமே யோசிக்க கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு அது தேவையில்லை. இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் அமெரிக்கா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பு. இனிமே அதுக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உனக்கு யாரும் தேவையில்லை. நீ யாரையும் யோசிக்க கூடாது. புரியுதா? ஆதியா மட்டும் இருந்தா போதும். பாரதி, தமிழ் சாப்பிட்டாளா? இல்லக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அதுவும் ஒரு வேலைக்கு பண்ணி கொடுத்தா போதும். ஓ அப்படியா? சரிக்கா, நான் மாலதி அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன். அக்கா, நான் பத்மா பொண்ணு ரம்யா பேசுறேன். நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒன்னும் இல்லக்கா, அம்மா சமைக்க போற வீட்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆள் தேவைப்படுது. அதான் உங்களை ஒரு வார்த்தை கேட்க சொன்னாங்க. இல்லக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அப்படியா? சரிக்கா, நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அம்மா, சுந்தரி அக்கா கைலக்கா வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மாலதி அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா? வேற யாரடி கூப்பிடுறது? என்னம்மா, அம்மாவும் பொண்ணு ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாரதி, அந்த அமெரிக்கா தம்பி இன்னும் 2 நாள்ல அமெரிக்கா போறாராம். அதனால இன்னைக்கு சாயங்காலம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்களாமே. அது பேர் என்ன? கெட் டுகெதர்மா. அதான். அதுக்கு ஏதேதோ சமைக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்காங்கம்மா. சில சாப்பாடெல்லாம் வாயில வைக்கலனா கூட பரவாயில்ல, அதுக்கு வச்சிருக்கிற பேரு வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது பாரதி. அதையெல்லாம் சமைச்சு வைங்கன்னு நிஷாமா வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் தாத்தாவும் எங்க போய்மா சமைக்கிறது? இதெல்லாமே ரெஸ்டாரண்ட் ஃபுட் பாரதி. அத சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு அம்மா எங்க போவாங்க? மா, நீ பேசாம தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏண்டி, நிஷாமா குணம் தெரிஞ்சுமா இப்படி பேசுற? சமைக்க மட்டும் தெரியலன்னு சொன்னா அவ்வளவுதான், நாளைக்கே வேற வீடு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா, இந்த சம்பளம் இல்லனா நீயும் நானும் என்ன பாடுபடுவோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, இப்போ உங்களுக்கு என்ன, அவங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சமைக்கணும் அவ்வளவுதானே? வாங்க போலாம், நான் வந்து சமைச்சு தரேன். உங்களுக்கு வேலையும் போகாது, சம்பளமும் போகாது. நான் வந்து சமைக்கிறேன், போதுமா? பாரதி, உனக்கு அதெல்லாம் கூட சமைக்க தெரியுமா? ஹோட்டல்ல இருக்கிற எல்லாமே சமைப்பான். எனக்கே பாரதி தான் கத்து கொடுத்திருக்கானா பாருங்களேன். அப்படின்னா சரி, போலாம் பாரதி. சரி, வாங்க போலாம். பாரதி, நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் வரேன். ஐயோ, நீங்க போய் சமையல் வேலை பாக்குறதா? வேண்டாமா, வீட்ல நான் தானே சமைக்கிறேன், அப்புறம் என்ன? நானும் கூட இருந்தா பாரதி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. நீங்க மட்டும் இங்க இருந்து என்னமா பண்ண போறீங்க? உங்களுக்கும் போர் அடிக்கும்ல. வாங்க போலாம். சரி, வாங்கம்மா. என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? இல்ல,
இதெல்லாம் நாங்கள் ஹோட்டலில் கூட சாப்பிட்டதில்ல. ஆனால் நீங்கள் 2 பேரும் அசால்ட்டாக சமைச்சிட்டீங்க. எனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாது. கறினா கறி குழம்பு இல்ல வறுத்த கறி, ஏதோ ஒண்ணுதான் சமைக்க தெரியும். பாரதி வந்துதான் இது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்தா. சில்லி சிக்கன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு தாத்தா. சிக்கன் புலாவ், மட்டன் செமி கிரேவியா? அப்படின்னா மட்டன் குழம்பு தான், கொஞ்சம் கெட்டியா வைக்கணும். ஓ, சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாம் பண்ணியாச்சா? ஆமா, அது என்னம்மா சேமியா பிரியாணி? என்னம்மா பாரதி, ஏதாவது தப்பா கேட்டனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. சேமியா பிரியாணினா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அதை சமைக்கும் போதே ஒரு மாதிரியா இருந்துச்சு. பேரை கேட்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. விடு பாரதி, எங்க போயிட போறாரு? எங்க போனாலும் ஒன்னதாம்மா தேடி வரணும். பாரதி, இவ்வளவு சமைச்சிட்டோம், முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோமே. என்னம்மா? பிரியாணி வச்சிருக்கோம், தயிர் பச்சடி வைக்கவே இல்லையே. ஐயோ ஆமாமா, நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். தயிர் இல்ல பாரதி, இருந்ததை தான் பிரியாணிக்கு எடுத்து கொடுத்தேன். கொஞ்சம் இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்பாமா, வாசனை தெரு வரைக்கும் மணக்குது. யார் சமையல்? பார்க்கவே சூப்பரா இருக்கு. சேமியா பிரியாணி. ஐ லவ் சேமியா பிரியாணி. யார் சமைச்சா? அன்னைக்கு சமைச்சாங்கல்ல, அந்த பொண்ணுதான் தம்பி. சேமியா பிரியாணி இவ்வளோ நல்லா வரும்னு எதிர்பார்க்கல. சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணோட புருஷனுக்கும் இந்த பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா. அதான் இத மட்டும் தூக்கலா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க ஹஸ்பண்டுக்கு எனக்கு ஒரே டேஸ்டா? நீங்க யாரு? உங்களை நான் கவனிக்கவே இல்லையே. சமையல் பண்ண பொண்ணோட அம்மா தம்பி. ஓ, பொண்ணுக்கு நல்லா சமையல் பண்ண கத்து கொடுத்துருக்கீங்க. அவங்க சமையலுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். அம்மா சொல்லுமா. ஆண்டாள், ஆண்டாள்,
ஆண்டாள், நான் ஆதிய பார்த்தேன் ஆண்டாளு. ஆதிய பாத்தியா? எங்க பார்த்த? நானும் பாரதியும் சமைக்க வந்தோம்ல, அந்த அந்த வீட்டுல தான் பார்த்தேன். நாங்க சமைக்க வந்ததே ஆதிக்குதான். அப்போ பத்மாமா அந்த வீட்டுல தான் வேலை பாக்குறாங்களா? ஆமா ஆண்டாளு. அம்மா, இப்ப பாரதி எங்க இருக்கா? அவ கடைக்கு போயிருக்கா. அம்மாமா, அப்படின்னா அவ வந்ததும் ஆதிய பார்க்க விடாம இங்க கூட்டிட்டு வந்துரு, சரியா? ஏன் ஆண்டாளு, பார்த்தா ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா ஆதி உயிரோட இருக்கணும்மா. அம்மா, தயவு செஞ்சு பாரதியை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு கிளம்பி வரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். சரி, அவளை கூட்டிட்டு உடனே வரேன்.